ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சயா ஸ்டடி சர்க்கிள். நாம் இன்றைக்கி ஏப்ரல் 11 அண்ட் 12க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான திருக்குறள் தீ நட்பு. கனவினும் இன்னாது மன்னோ வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு. இதற்கான விளக்கம்: செயல்வேறு சொல்வேறு என்று உள்ளவர் நட்பு கனவிலும் இனிமை தராது. இன்றைக்கான ஹெட்லைன்ஸ் பார்க்கலாம். தாய்லாந்தில் தமிழர்கள் நினைவாக நடுக்கல். நெக்ஸ்ட் நியூஸ் நோட்டா. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். தாய்லாந்தில் தமிழர்கள் நினைவாக நடுக்கல். தாய்லாந்து நாட்டுடைய காஞ்சனாபுரியில் அமைக்கப்பட்டிருக்க நடுக்கல் 1931 முதல் 1945 வரைக்கும் 2ஆம் உலகப் போர் நடந்துச்சு. அப்போ பார்த்தோம்னா ஜப்பானிய இராணுவத்தில் போர்க்கைதிகளாக இருந்த மலேசியா, இந்தோனேஷியா, பர்மா இந்த மாதிரியான நாடுகளில் இருந்து கட்டாயப்படுத்தி ஆங்கிலேயர்களால் அழைத்து செல்லப்பட்டவங்க தான் தமிழர்கள். அதில் பார்த்தோம்னா 1.5 லட்சம் பேர் தமிழர்களே போயிருக்காங்க. தாய்லாந்து நாட்டோட பர்மாவை இணைக்கிற ரயில் பாதை கட்டுமான பணியில் நம்ம தமிழர்களை ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. அப்போ பார்த்தோம்னா அதிகமான வேலை, போதுமான சாப்பாடு, அது மட்டும் இல்லாமல் நோய் இந்த மாதிரியான காரணங்களால் 70,000 தமிழர்கள் இறந்து போயிருக்காங்க. தாய்லாந்து நாட்டில் காஞ்சனாபுரியில் உள்ள தவஓர்ன் அப்படின்ற புத்தர் கோயிலில் 10,000க்கும் மேற்பட்ட தமிழர்களுடைய உடல்கள் அடையாளம் கண்டிருக்காங்க. அவங்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக தான் நடுக்கல் நட்டிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பண்பாட்டு தொன்மையும் இலக்கிய வளமையும் வாய்ந்ததான் தமிழர்களுடைய வரலாறு. நம்ம தமிழர்கள் பார்த்தோம்னா இயற்கையோடையும் மற்ற உயிர்களோடையும் இணைந்து தான் வாழ்ந்திருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சங்க இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் இதுக்கு இருக்குது. அதில் ஒன்று தான் ஏறு தழுவுதல். ஏறு தழுவுதல் பார்த்தோம்னா இலக்கியத்திலையும் இலக்கியங்கள்லையும் சொல்லியிருக்காங்க. சங்க இலக்கியமான கலித்தொகையிலையும் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, எழுந்தது துகள் ஏற்றினர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் அப்படின்னு சொல்லிட்டு முல்லைக்கலையில் ஏறு தழுவுதல் களம் குறித்து சொல்லியிருக்காங்க. நீரு எடுப்பவை நிலம் சாடுபவை மாறு ஏற்று சிலம்பவை மண்டின் பாய்பவையாய் துளங்கு இமில் நல் ஏற்றினம் பல களம்புகும் மல்லர் வனப்பு ஒத்தன அப்படின்னு சொல்லிட்டு கலித்தொகையில் சொல்லியிருக்காங்க. கலித்தொகை மட்டும் இல்லாமல் சிலப்பதிகாரம் இந்த மாதிரியான இலக்கியங்கள்லையும் புறப்பொருள் வெண்பா மாலை என்ற இலக்கிய நூல்கள்லையும் ஏறு தழுவுதல் சொல்லியிருக்காங்க. ஏறு தழுவுதல் பற்றி பிற்கால சிற்றிலக்கியங்கள் ஒன்றான பல்லு இலக்கியத்திலும் இது குறிப்பு இருக்குது. எருது கட்டி அப்படின்ற மாடு தழுவும் நிகழ்வை கண்ணுடையம்மன் பல்லில் பதிவு செஞ்சுருக்காங்க. ஏறு தழுவுதல் குறித்த பல நடுகற்கள் புடைப்புச் சிற்பங்கள் தமிழகத்துடைய பல்வேறு பகுதிகளில் கண்டறியப்பட்டிருக்கு. எகிப்தில் உள்ள பெனி அசான் சித்திரங்களிலும் கிரீட் தீவில் உள்ள கினோசஸ் என்னும் இடத்தில் உள்ள அரண்மனை சித்திரங்களிலும் காளைப்போர் குறித்த செய்தி இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலம் மாவட்டத்தில் எருது விளையாடி மரணமுற்றவன் பெயரால் எடுக்கப்பட்ட எருது பொறுத்தார் கல் ஒன்று இருக்கு. கோவிரி சங்கன் கருவந்துறையிலே எருது விளையாடி பட்டான் சங்கன் மகன் பெரிய பயிலு நட்ட கல் அப்படின்ட்டு அந்த நடுக்கல்ல பொறிச்சிருக்காங்க. அது கருவந்துறை என்னும் ஊரில் எருதோடு போராடி இறந்து பட்டவனாகிய சங்கன் என்பவனுக்கு அவனுடைய மகன் பெரிய பயில் எடுத்த நடுக்கல் அப்படின்றது தான் இதோட பொருள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சிந்துவெளி நாகரிக வரலாற்றில் காளைகள் முக்கிய பங்கு வகிச்சிட்டு இருக்கு. இங்கே பார்த்தோம்னா காளைகளை தெய்வமாக வழிபட்டிருக்காங்க. சிந்துவெளி அகழாய்வு கண்டறியப்பட்ட மாடு தழுவும் கல்முத்திரை ஒன்று தமிழர்களின் பண்பாட்டு தொல்லியல் அடையாளமான ஏறு தழுவுதலை குறிப்பதாக ஐராவதம் மகாதேவன் தெரிவிச்சிருக்காரு. பண்பாட்டு அடையாளம் ஏறு தழுவுதல் முல்லை நிலத்து மக்களுடைய அடையாளத்தோடும் மருத நிலத்து வேளாண் குடிகளின் தொழில் உற்பத்தியோடும் பாலை நிலத்து மக்களுடைய தேவைக்கான போக்குவரத்து தொழிலோடும் பிணைந்தது அப்படின்னு சொல்லிட்டு பன்னாட்டு அடையாளமாக நீட்சி அடைந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஏறு தழுவுதல் பார்த்தோம்னா மேலை நாடுகளில் குறிப்பாக தேசிய விளையாட்டாக காளை சண்டையை ஸ்பெயின் நாட்டில் நடத்திட்டு வராங்க. அங்கே பார்த்தோம்னா காளைகள் ஜெயிச்சாலையும் தோத்தாலையும் அதை கொண்டுடுவாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா ஆயுதங்கள் எதுவும் பயன்படுத்தக்கூடாது. ஆட்டத்துடைய தொடக்கத்திலையும் முடிவிலையும் மாடுகளுக்கோ இல்லை காளைகளுக்கோ வழிபாடு
அதாவது அதுங்களுக்கு வழிபாடு நடத்துறது நம்மளுக்கு வழக்கமாக இருக்குது. தமிழர்களுடைய பண்பாட்டு திருவிழாவாக விளங்குகிற ஏறு தழுவுதல் பார்த்தோம்னா 2000 ஆண்டுகள் தொன்மையுடையது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பண்டைய வீர உணர்வை நினைவூட்டும் ஏறு தழுவுதல் விலங்குகளை முன்னிலைப்படுத்தும் வழிபாட்டையும் இயற்கை வேளாண்மையும் வலியுறுத்தும் பண்பாட்டு குறியீடு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாத்திருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ். நோட்டா அப்படின்னா மேற்கண்ட எவரும் இல்லை அப்படின்றது தான் பொருள். ஒரு மக்களாட்சி நடைபெறும் நாட்டில் இருக்க வாக்காளர்கள் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் யாரையும் தேர்வு செய்ய விருப்பம் இல்லை அப்படின்ற எண்ணத்தில் மேற்கொண்ட எவரும் இல்லை அப்படின்ட்டு ஒரு பொத்தானை வாக்கு இயந்திரத்தில் தேர்வு செய்யலாம் அப்படின்றது இந்திய தேர்தல் நடத்தை விதிகள் 1961 என்னும் சட்ட விதி எண் 49(0) இம்முறை பற்றி விவரிக்கிறது. எந்த வேட்பாளருக்கும் வாக்களிக்க விரும்பாத வாக்காளர்கள் வாக்குச்சாவடியில் இருக்க தேர்தல் அதிகாரியிடம் அதை தெரிவித்து அதற்கு படிவத்தை கேட்டு பெற்று கையொப்பமிட வேண்டும். ஆனால் இப்படி பண்ணுறதுனால நம்ம ரகசியமாக பண்ணுறது இதில் தெளிவாக தெரியும் அப்படின்றதுனால இதை நன் ஆஃப் தி அபோ அப்படின்ற ஒரு மின்னணு வாக்குப்பதிவு மிஷினை தான் இந்த நோட்டா அப்படின்றது. இது தொடர்பான தன்னார்வ அமைப்பு ஒன்று உச்சநீதிமன்ற மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. இந்த வழக்கில் 2013 ஆண்டு உச்சநீதிமன்றம் வழக்கு தீர்ப்பில் வாக்குச்சீட்டுகளிலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்திலும் நோட்டா வாக்கை சேர்க்க உத்தரவிட்டிருக்காங்க. உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து அந்த ஆண்டு நடந்த டெல்லி, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல்களில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் அதில் நோட்டா வாக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. வேட்பாளர்களுடைய பட்டியலின் இறுதியில் நோட்டா வாக்கு சேர்த்திருக்காங்க. நோட்டாவுக்கான தனி சின்னத்தை தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்திய போதிலும் சில தேர்தல்களில் நோட்டா எனும் ஆங்கில வார்த்தையை சின்னமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2014 மக்களவைத் தேர்தலில் நாடு முழுவதும் நோட்டா வாக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த தேர்தலில் நோட்டாவுக்கு வாக்களித்தவர்களுடைய எண்ணிக்கை 60 லட்சம் ஆகும். 2019 மக்களவைத் தேர்தலில் மொத்த வாக்காளர்களில் 1.06% 65,22,772 பேர் நோட்டாவுக்கு வாக்களித்திருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக பீகார் மாநிலத்தில் 2% வாக்காளர்களுக்கு குறைந்தபட்சமான நாகாலாந்து மாநிலத்தில் 0.20% பேரும் நோட்டாவுக்கு வாக்களிச்சிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. வாக்காளர் சரிபார்க்கும் காகித தணிக்கை சோதனை VVPAT அப்படின்னா ஓட்டர்ஸ் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தோம்னா மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்களுடைய பெயரும் எதிரில் உள்ள பொத்தானை அழுத்தி வாக்கு செலுத்தப்படுது. ஒருவர் தாம் செலுத்திய வாக்கு சரியானபடி பதிவாகி உள்ளதா அப்படின்றது தெரிஞ்சு கொள்ளும் வகையில் தான் 2014 ஆண்டு பொது தேர்தலில் தேர்தல் ஆணையம் இதை அறிமுகப்படுத்தினாங்க. அடுத்ததாக இந்திய குடியரசுத் தலைவர்களுடைய பட்டியல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திரு ராஜேந்திர பிரசாத். அவங்க பார்த்தோம்னா 1950 1962 வரைக்கும் இருந்திருக்காங்க. ரெண்டாவதாக திரு சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். இவங்க பார்த்தோம்னா 1962 1967 வரைக்கும் இருந்திருக்காங்க. மூணாவதாக திரு ஜாகிர் ஹுசேன் அவர்கள். இவங்க பார்த்தோம்னா 1967 1969 வரைக்கும் இருந்திருக்காங்க. நாலாவதாக திரு VV கிரி அவங்க 1969 1974 வரைக்கும் இவர் இருந்திருக்காரு. அஞ்சாவதாக திரு பக்ருதீன் அலி அகமத். இவர் பார்த்தோம்னா 1974 1977 வரைக்கும் இருந்திருக்காங்க. அடுத்ததாக திரு நீலம் சஞ்சீவி ரெட்டி 1977 1982 வரைக்கும் இருந்திருக்காரு. ஏழாவதாக திரு கியானி ஜெயில் சிங்
இவர் வந்து 1982லேருந்து 1987 வரைக்கும் இருந்திருக்காரு. 8வதா திரு ஆர் வெங்கட்ராமன். இவர் பார்த்தோம்னா 1987லேருந்து 1992 வரைக்கும் இருந்திருக்காங்க. 9வது பார்த்தோம்னா சங்கர் தயாள் சர்மா அவர்கள் தான் 1992லேருந்து 1997 வரைக்கும் இருந்திருக்காரு. 10வதா திரு KR நாராயணன் 1997லேருந்து 2002 வரைக்கும் இருந்திருக்காரு. 11வதா திரு APJ அப்துல் கலாம் அவர்கள் இருந்திருக்காங்க 2002லேருந்து 2007 வரைக்கும். 12வதா திருமதி பிரதிபா பாட்டீல் இருந்திருக்காங்க 2007லேருந்து 2012 வரைக்கும். 13வதா திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள் இருந்திருக்காங்க 2012லேருந்து 2017 வரைக்கும். 14வதா திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் வந்து 2017லேருந்து 2022 வரைக்கும் இருந்திருக்காங்க. 15வதா திருமதி முர்மு அவர்கள் வந்திருக்காங்க 2022லேருந்து இப்போது நடைமுறையில் இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கொஷின் பார்க்கலாம். மக்களவைத் தேர்தலில் நாடு முழுவதும் நோட்டா வாக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. செகண்ட் நியூஸ், VVPAT இதோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.